தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 1/3/2025 சனிக்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம் மதியம் 1:12 வரை, பிறகு உத்திரட்டாதி. இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள். செட்டிநாட்டு பகுதியிலெல்லாம் குலதெய்வ வழிபாடுகளிலே ஆர்வம் காட்டுவார்கள். சிவராத்திரி முடிந்த 3வது நாளிலே குலதெய்வ வழிபாடுகளுக்கு எல்லோரும் செல்வார்கள். அந்த அடிப்படையிலே சுண்டக்காடு வேலங்குடி என்று சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூருக்கு அருகிலே இருக்கிறது. வேலங்குடி என்று செவ்வூர் போகிற வழியிலே இருக்கிறது. அங்கே ஒரு அற்புதமான தெய்வம் தூங்கா புலி கருப்பர் என்று ஒரு கருப்பர் தெய்வம் இருக்கிறது. அதற்கு இன்றும் நாளையும் நாளை மறுநாளும் மிகப்பெரிய அளவிலே திருவிழாக்கள் நடைபெறும். அற்புதமான ஆலயம் அந்த ஆலயம். அங்கே இருக்கக்கூடிய புளிய மரத்தில் உள்ள இலைகள் ஒன்றோடு ஒன்று இரவு ஒட்டி கொள்ளாது. எனவேதான் அதற்கு பெயர் தூங்கா புலி என்று பெயர். தூங்குகிற புலியாக நீங்கள் இல்லத்திலே பார்த்திருக்கலாம். நாம் வைத்திருக்கிற எல்லா செடிகளும் இரவு நேரத்திலே சில செடிகள் ஒன்றோடு ஒன்று இலைகள் ஒட்டி கொள்ளும். ஆனால் தூங்காமல் இருக்கக்கூடியது தூங்கா புலி கருப்பர் என்று பெயர். அதற்கு பக்கத்திலே அங்கு அங்காள பரமேஸ்வரி அம்மனும் இருக்கிறது. இந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இதற்கு என்ன ஒரு சிறப்பு என்றால், அரிவாள் செய்து வைப்பார்கள். அங்கே மண்டபத்திலே அரிவாளாக குவிந்து இருக்கும். தொட்டில் கட்டுவது மரபு. பச்சை வாழை என்று சொல்லி கரும்பிலை தொட்டு கட்டுவார்கள். இங்கு வந்து வழிபட்டால் கல்யாண கனவுகள் நனவாகும், கடமையில் இருந்த தொய்வு அகலும், நல்ல பிள்ளைகள் பிறக்கக்கூடிய வாய்ப்பு, சந்தான விருத்திகள் உண்டாகும். அப்படி இங்கு வந்து வேண்டிக் கொண்டு பிறந்தால் அதற்கு பிறகு அங்கு தொட்டி கட்டுவது என்று ஒரு வழக்கம். அந்த அடிப்படையிலே கரும்பு தொட்டில் கட்டி வருவார்கள். சாம்பிராணி வாசகன் என்று பெயர். அது ஒரு அற்புதமான தெய்வம். எப்படி என்றால், பர்மா நகரத்திலே ஒருவருக்கு வழக்கு நடந்தது. அந்த வழக்கிலே சாட்சி யாரும் இல்லை. நீதிபதி கேட்டார், இதற்கு சாட்சி யாராவது இருக்கிறார்களா என்று கேட்டார். உடனே அவர் சொன்னார், சாட்சி யாரும் இல்லை, வேலங்குடி கருப்பர் தான் சாட்சி, அந்த சாம்பிராணி வாசகர் தான் சாட்சி என்று சொன்னாராம். சொன்ன உடனே பார்த்தால் கொஞ்ச நேரத்தில் சாம்பிராணி புகை கோர்ட்டெங்கும் வந்து விட்டதாம். உடனே நீதிபதிக்கு ஒரு சந்தேகம், தெருவில் யாராவது சாம்பிராணி போட்டுக் கொண்டு செல்கிறார்களா என்று அங்கே இருக்கக்கூடிய டவாலியை பார்க்க சொன்னாராம். அங்கு பார்த்தால் யாருமே அப்படி செல்லவில்லையாம். அப்பொழுதுதான் தெய்வமே வந்து சாட்சி சொன்னது என்று சொல்லி அந்த வழக்கிலிருந்து அவரை விடுவித்திருக்கிறார்கள். இந்த கதை அப்படியே அங்குள்ள ஒரு போர்டிலே எழுதி வைத்திருக்கின்றார்கள். வாசகமாக கவிதையாகவே எழுதியிருக்கின்றார்கள். பரிதாண்டி, அதாவது குதிரை ஏறி சென்று கடல் தாண்டி சென்று கூட இது சாட்சி சொல்லியதாக வரலாறு இருக்கிறது. ஆகையினாலே வாழ்க்கையிலே வழக்கிலிருந்து வெற்றி பெற வேண்டுமானால், வாரிசுகள் உருவாக வேண்டுமானால், வாழ்க்கை துணை அமைய வேண்டுமானால், அது மட்டுமல்ல எந்த செயலும் இறுதியை முடிய வேண்டுமானால் இது போன்ற கருப்பர் வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டும். அதிலும் இது தூங்கா புலி கருப்பர் என்று பெயர். பக்கத்திலே அந்த குதிரை இருக்கிறது. மிகப்பெரிய உயரமான குதிரையிலே பவனி வருவதாக ஐதீகம். நாளைய தினம், அதாவது 2ஆம் திருநாள் அன்றைக்கு அரிவாள் மேல் ஆடி அருள்வாக்கு சொல்லுகின்ற அமைப்பும் அங்கு உண்டு. இப்படிப்பட்ட ஆலய வழிபாடுகளை, உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய குலதெய்வ வழிபாடுகளையும் நீங்கள் மேற்கொள்ளுங்கள். சிவராத்திரி கழித்து குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டால் வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்கும் என்ற கருத்தை தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று பணம் பல வழிகளில் வந்து பையை நிரப்புகின்ற நாள். இன்று தனஸ்தானம் வலுவாக இருக்கின்றது. ராசிநாதன் 3இல் இருப்பதால் வழக்குகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். வருங்கால நலன்கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. பக்குவமாக பேசி பல காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். சிக்கல்களிலிருந்தும் சிரமங்களிலிருந்தும் விடுபடும் இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று அலைபேசி மூலம் வருகிற தகவல், அதிகாலையில் வரும் தகவல் ஆச்சரியப்படும் தகவலாக இருக்கும். அயல்நாட்டிலிருந்து உங்களுக்கு ஆதாயம் தரும் தகவல் கிடைக்கலாம். அது மட்டுமல்ல, உடன் இருப்பவர்கள் உதவிக்கரம் நீட்டுவார்கள். வாகன பராமரிப்பு செலவு உண்டு. வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கிறது. வருமானம் பெருக வழி என்ன என்று யோசிக்கும் நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது. இந்த நாள் உங்களுக்கு யோகமான நாள். மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறுகின்ற நாள். இல்லம் தேடி ஒரு நல்ல தகவல் வரப்போகின்றது. வீடு கட்டுவது அல்லது வாங்குவது பற்றி சிந்திப்பீர்கள். உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். வாங்கிய கடனை கொடுத்து மகிழ முடியவில்லையே, கொடுத்த கடனை வாங்க முடியவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இன்று பண நெருக்கடி அகலும். வாங்கல் கொடுக்கல்கள் சிறப்பாக இருக்கும். இந்த நாள் நல்ல நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு காலை 7:35 வரை சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். அதே நேரத்தில் பொறுமை உங்களுக்கு தேவைப்படுகின்ற நாள். வெளியிடங்களுக்கு செல்கின்ற பொழுது மிக கவனமாக இருக்க வேண்டும். உச்சரிக்கும் சொற்களில் உஷாரா இருக்க வேண்டிய நாள் என்று நான் சொல்லுவது வழக்கம். நல்லது செய்ய போனால் கூட அது தீமையாக தெரியும். உறவினர் பகை உருவாகாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். பொருளாதார நெருக்கடி அதிகரிக்கும் இந்த நாள். தானுண்டு தன் வேலை உண்டு என்று இருக்க வேண்டிய நாள்.
சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு காலை 7:35க்கு மேல் சந்திராஷ்டமம். எனவே என்ன இருந்தாலும் இந்த நாள் முழுவதும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். கவலைகள் தீர கடவுள் வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டிய நாள். காரியங்கள் கடைசி நேரத்தில் தான் கைகூடும் என்றாலும் கூட மனக்கலக்கம் அதிகரிக்கும், எதிர்மறை சிந்தனைகள் மேலோங்கும். தெருவில் செல்கின்ற பொழுது செல்போன்களை பேசிக்கொண்டு செல்ல வேண்டாம். அதே நேரத்தில் காயம்படுதல், உடல்நிலையில் தொல்லை, கைவலி, கால்வலி என்றெல்லாம் வரலாம். வைத்திய செலவுகள், மருத்துவ செலவுகள் தவிர்க்க முடியாததாக அமையும். குடும்ப உறுப்பினர்கள் குறைகளை தீர்க்க முன் வருவீர்கள். இருந்தாலும் அவர்கள் உங்களுக்கு நன்றி காட்ட மாட்டார்கள். என்ன இருந்தாலும் இன்று பொறுமையும் நிதானமும் தேவைப்படுகின்ற நாள். கன்னிராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டிய நாள். விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாகத்தான் இருக்கும். 12ஆம் இடத்துக்கு அதிபதியான சூரியன் 6லிருந்து 12ஆம் இடத்தையே பார்க்கின்றார். எனவே அரசு வழியில் சில பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் சந்திக்கக்கூடிய சூழல் உண்டு. எடுத்த காரியங்கள் எளிதில் முடிய வேண்டுமானால் அருகில் இருப்பவர்களில் அனுசரித்து செல்ல வேண்டும். அதே நேரத்தில் உங்களுக்கு 7ஆம் இடத்திலே சுக்கிரனும் புதனும் இருக்கிறார்கள். 2ஆம் இடத்திற்கு அதிபதியும் ராசிநாதனும் இணைந்திருக்கிறார்கள். புதன் நீச்சம் பெற்று இருக்கிறார். நீச்சம் பெற்ற புதன் சுக்கிரனோடு சேர்ந்து நீச்சபங்க ராஜயோகத்தில் இருப்பதனாலே வாழ்க்கை துணை வழியே வந்த பிரச்சனைகள் அகலும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. வீட்டுக்கு தேவையான விலையுந்த பொருட்களை வாங்குவதற்கு செலவிடுவீர்கள். துலாம் ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய நாள். பயணங்கள் செல்கின்ற பொழுது பக்குவமாக செல்ல வேண்டும். பயணங்களால் சில பிரச்சனைகள் வரலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு அஷ்டமத்தில் குரு இருப்பதனாலே அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. பிறரிடம் எந்த பொறுப்பையும் ஒப்படைக்க வேண்டாம். பிறரிடம் ஒப்படைத்த பொறுப்புகள் நடைபெறாமல் போய் மீண்டும் உங்களுக்கே திரும்பி வரலாம். உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுடைய முன்னேற்றத்தை சக பணியாளர்களிடம் நீங்கள் எடுத்துரைக்க வேண்டாம். சக பணியாளர்களின் ஆதரவு திருப்திகரமாக இருக்காது. மேலிடத்த நிர்பந்தங்கள் கொஞ்சம் அதிகரிக்கலாம். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு வெற்றி செய்திகள் வீடு வந்து சேரும் நாள். இன்று உங்களுக்கு கடவுள் வழிபாட்டில் அதிக கவனம் செலுத்துவீர்கள். இன்று உங்களுக்கு பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். சந்தித்தவர்களால் சந்தோஷம் கிடைக்கும். தக்க சமயத்தில் நண்பர்கள் கை கொடுத்து உதவுவார்கள். செய்தொழிலில் லாபம் சிறப்பாகவே வருகின்றது. புது முயற்சிகளில் வெற்றி உண்டு. ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து அலைமோதும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள், அமோகமான நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு ராசிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய். துணிவும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். பொதுநல ஈடுபாடும் உங்களுக்கு உண்டு. பொதுநலத்திலே உங்களுக்கு புதிய பொறுப்புகள் இதுவரை வருவதில் தாமதம் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் இன்று அது கிடைக்கும். கிடைத்த பொறுப்பு திருப்திகரமான பொறுப்பாக அமைகிறதா என்பது சந்தேகம்தான். இருந்தாலும் பொறுப்புகளில் சில மாற்றங்கள் வரலாம். மேலிடத்தில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய திறமையை பளிச்சிட நீங்கள் ஏதாவது ஒரு புது முயற்சிகள் செய்ய வேண்டும். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் குரு பார்வை இருப்பதனாலே இன்றைக்கு ஒரு இனிய நாள், யோகமான நாள். தொட்டது துலங்கும் நாள். தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். வியாபார விரோதங்கள் விலகும். புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வரலாம். கல்யாண முயற்சிகள் கைகூடலாம். விலகிச் சென்ற வரன்கள் கூட மீண்டும் வந்து சேரலாம். இந்த நாள் நல்ல நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று காலை 7:35 வரை உங்கள் ராசிக்குள் சந்திரன் 6க்கு அதிபதி இருப்பதனாலே புதிய முயற்சிகளில் ஈடுபட்டால் அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பாராட்டும் புகழும் கூடும். பாசமிக்கவர்களின் நேசம் கிடைக்கும். நிகழ்கால தேவைகள் ஒவ்வொன்றாக பூர்த்தியாகலாம். தாய் வழியிலும் ஒத்துழைப்பு உண்டு. தந்தை வழியிலும் ஒத்துழைப்பு உண்டு. அதே நேரத்தில் அரசு வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அது கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு காலை 7:35க்கு மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரன் வருகின்றார். சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திற்கு அதிபதி. எனவே அந்த சந்திரனுடைய ஆதிக்கம் உங்கள் ராசிக்கு வருகின்ற பொழுது பூர்வீக சொத்து தகராறுகள் அகலும். பஞ்சாயத்துகள் சாதகமாக முடியும். பிள்ளைகளில் முன்னேற்றம் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி உண்டு. பிள்ளைகள் உங்கள் விருப்பத்துக்கு கட்டுப்பட்டு நடப்பார்கள். பொதுவாக புத சுக்கிர யோகம் இருப்பதனாலே இடம்பூமியால் ஒரு பெருத்த லாபம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. வரவேண்டிய பாக்கியில் வசூலாகாமல் இருக்கிறது, பெருந்தொகை வெளியில் இருக்கிறது என்று கவலைப்பட்டவர்களுக்கு இன்று கணிசமான தொகை கைகளிலே புரளப் போகின்றது. ராகு ராசியில் இருப்பதனாலே ராகுவை போல கொடுப்பாரும் இல்லை என்பார்கள். எனவே உங்களுக்கு அளவுக்கு அதிகமான அளவு தொழில் லாபம் உங்களுக்கு கிடைக்கலாம். என்ன இருந்தாலும் இன்று சனிக்கிழமை என்பதனாலே 7:30 சனியும் ஆரம்பித்து நடைபெற்று வருவதனாலே சனி பகவானையும் வழிபட வேண்டும், அனுமனையும் வழிபட வேண்டும். வழிபாட்டின் மூலமாக உங்களுக்கு வளர்ச்சி கொஞ்சம் அதிகரிக்கும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.